கன்னியாகுமரியிலும் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் மற்றும் தேநீர் கடைகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக குழித்துறையில் காலை முதல் செயல்பட்டு வந்த உணவகம் கேஸ் தீர்ந்ததால் மூடப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியிலும் ஹோட்டல்கள், டீ கடைகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் மனுவிடம் கேட்டு பெறலாம். மனு, கன்னியாகுமரியில என்ன நிலவரம், கூடுதல் விவரம் என்ன? குமரி மாவட்டத்தில் இன்று வரை, அதாவது வளைகுடா நாடுகளில் தொடங்கிய போர் நடைபெற்று வரக்கூடிய போர் காரணமாக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு வரும் என எதிர்பார்த்திருந்தாலும் நேற்று வரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடைகளிலும் எந்தவித தடையின்றி கடைகள் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து ஒரு சில உணவகங்கள் மற்றும் டீ கடைகளில் கேஸ் தட்டுப்பாடு, அதாவது அவர்களுடைய எரிவாயு சிலிண்டர் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது அவர்கள் கேஸ் விநியோகம் செய்யக்கூடிய, எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யக்கூடிய நபர்களை தொடர்பு கொள்ளும் போது கேஸ் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறி வந்த நிலையில் குழித்துறை பகுதியில் முதல் முறையாக ஒரு உணவகம், அதாவது காலை, மதியம், இரவு 3 நேரம் செயல்படக்கூடிய, கிட்டத்தட்ட அந்த உணவகத்தில் 6 தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த உணவகம் இன்று காலையில் மட்டும் செயல்பட்ட பிறகு மூடப்பட்டது. அந்த கடையை பொறுத்த அளவில் அந்த கடை உரிமையாளரிடம் விசாரிக்கும் போது நேற்று முதலே ஒரு எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்தித்தான் அந்த கடை இன்று காலை உணவு வரை செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது அந்த எரிவாயு சிலிண்டர் முடிந்ததால் அந்த உணவகம் மூடப்பட்டதாகவும், இதுபோல் குமரியில் டீ கடைகள் பலதும் மூடப்படுவதற்காக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மனு.